சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னா, நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ. வாசிங்க பாப்போம். வாசிக்க தெரியாத யாருக்கும்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. அல்லேலூயா. எங்க போகணும்? பட்டணத்துக்குள்ளே போ. ஆண்டவர் சொல்கிறார், பட்டணத்துக்குள்ளே போ, நீ எழுந்து. அல்லேலூயா. அங்கே நான் உனக்கு என்ன செய்யணும் என்பதை நான் உனக்கு அறிவித்து கொடுப்பேன். அல்லேலூயா. நீ எழுந்து போ. என்ன எழுந்து போக சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம எழுந்திருக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து நீ பட்டணத்துக்குள்ள போ. ஏன் பட்டணத்துக்குள்ள போய் சொன்னா, இந்த பட்டணத்துல என்னை ஆராதிப்பதற்கு அநேக ஜனங்களை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஜனங்களை சந்திக்கும்படியா நீ பட்டணத்துக்குள்ள போ. அல்லேலூயா. பவுலை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், இன்னைக்கு சபையே, இந்த 12வது வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிற தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்டணத்துக்குள்ளே எழுந்து போ. அல்லேலூயா. நான் உனக்கு அறிவிக்க வேண்டிய சில காரியங்களை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள்ள நான் உன்னை வைத்து செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் செய்வதற்கு நீ பட்டணத்துக்குள்ள எழுந்து போ. அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துடணும். அப்படியே 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 உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ பட்டணத்துக்குள்ள போ. நீ இருக்கிற கிராமத்துக்குள்ள போ. நீ இருக்கிற தேசத்துக்குள்ள போ. அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ என்ன செய்யணுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது. ஏன் கர்த்தர் உன்னை பட்டணத்துக்குள்ள போக சொல்லுகிறார்? இந்த பட்டணத்துல உனக்கு அநேக ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிக்கும்படியா நீ பட்டணத்துக்குள்ள எழுந்து போ. கண்களை மூடுங்க. எனக்கு ஆவியில ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்காவிட்டால் ஆவியான உன்னோடு இடைப்பட முடியாது. அல்லேலூயா. கண்களை மூடி. அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய், இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய், இந்த வார்த்தைகளுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. சொல்லப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு இந்த பட்டணத்துக்குள்ள ஒருவனும் கையை தட்டு ஒருவனும் உன் மேல கை போடுவது. நல்ல கையை தட்டுங்களே. ஓ, இந்த பட்டணத்துக்கு எதற்கு கர்த்தர் போக சொல்றாரு தெரியுமா? எதுக்கு போக சொல்றாரு தெரியுமா? இந்த பட்டணத்துக்குள்ள அநேக ஜனங்களை உன் மேல உனக்கு வைத்திருக்கிறார். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம், நீ எழுந்து புறப்பட்டு போ. ஒருவனும் உன் மேல கை போடுவது இல்ல. ஏன்னா இந்த பட்டணத்துல எனக்கு நான் அநேக ஜனங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துல தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுகிறார், எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல கை போட முடியாது, உனக்கு விரோதமாய் பேச முடியாது. நீ சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் எதிர்த்து பேச முடியாது. அல்லேலூயா. நீ அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ எழுந்து போகணும். அல்லேலூயா. நீ எழுந்து போனா எழுப்புதலை காண்பாய்.
உண்மையை கை போடுவதில்லை. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்களை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எதற்கு கர்த்தர் உன்னை எழுந்து போக சொல்றா தெரியுமா? இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல நீ எழுந்திருக்காவிட்டால் சத்துரு ஜனங்களை கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவான். அல்லேலூயா. ஆகவே நீ தூசியை உதறி தள்ளிவிட்டு நீ எழுந்திரு. இருக்கிற இடத்திலிருந்து எழுந்திரு. ராகாப்பை துண்டிக்கவும் வலு சர்ப்பத்தை வதைத்து போடவும் கர்த்தர் உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்தை விட்டு நீ எழுந்திரு. நீ எழுந்திருந்தால் கர்த்தர் இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்களை உனக்கென்று வைத்திருக்கிறார். I am receiving. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. Hallelujah. ஏனா இந்த பட்டணத்துக்குள்ள என்னை ஆராதிக்கும்படியாய் இந்த ஜனங்க ஏன் ஜனம், இந்த சிவகாசி ஜனம் ஏன் ஜனம், இந்த விருதுநகர் கையை தட்டு ஏன் ஜனம், இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ஜனம் ஏன் ஜனம், இந்த தேசத்தில் இருக்க ஜனம் ஏன் ஜனம் என்னை ஆராதிக்கும்படியா, என் துதியை சொல்லி வரும்படியா நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள புறப்பட்டு போ. அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள்ள புறப்பட்டு ஓ, இந்த பட்டணத்துல என்னை ஆராதிக்கும்படியாய், எனக்கு ஆராதனை செய்யும்படியாய் நான் ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். நீ முதலாவது எழுந்திருக்க வேண்டும். எதை விட்டு எழுந்திருக்கணும்? தூக்கத்தை விட்டு எழுந்திரு. துக்கத்தை விட்டு எழுந்திரு. பாவத்தை விட்டு எழுந்திரு. பாடை விட்டு எழுந்திரு. பாவத்தை விட்டு எழுந்திரு. கர்த்தர் உன் கையில் இந்த பட்டணத்தை நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டணத்துக்குள்ள அநேக ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு தீங்கு நினைக்கும்படி ஒருவனாச்சலும் எழும்பவும் முடியாது. உன் மேல கை வைக்கவும் முடியாது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன கை வச்சிருவான்? இல்ல, உன்னை கை வைக்கிறவன கர்த்தர் இந்த வருஷத்துல கை வைக்க போக கையை உனக்கு விரோதமா எவன் கை நீட்ட நினைக்கிறானோ அவன் மேல கர்த்தர் கையை உயர்த்த. கையை தட்டு. உன் மேல எவன் கை வைக்க நினைக்கிறானோ அவனை கட்ட கை வைக்க போகிறான். அவனுடைய பிசினஸ் மேல கட்ட கை வைக்க போகிறான். எந்த ஆமான் கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்க நினைக்கிறானோ அந்த ஆமானுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட போகுது. கர்த்தருடைய கரம் அதுக்கு விரோதமாய் நீட்டப்பட போகுது. நல்ல தலைக்கு மேல கையை தட்டும் போது உன் மேல கை போடுவதில்லை. உனக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு விரோதமாக அவன் கை நீட்டி இருக்கிறானோ அவன் கையை முடக்கி போட போகிறான். உன்னை ஆராதிக்க விடாதபடி எந்த மனுஷன் உனக்கு விரோதமாக கை நீட்டுறானோ அவன் கையை கர்த்தர் முடக்க போகிறான். அவன் நாற்காலிகளை கர்த்தர் முடக்க போகிறான். உனக்கு விரோதமா எவன் எழும நினைக்கிறானோ, மறுபடியும் சொல்ற தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், எவன் கை உனக்கு விரோதமாக தேவ ஜனத்துக்கு விரோதமாக நீட்டப்பட நினைக்கிறதோ அந்த கரத்துக்கு விரோதமாக நீ நீட்ட போவதில்லை. உனக்காக ஒரு கரம் நீட்டப்பட போகுது. உனக்காக ஒரு கை நீட்டப்பட போகுது. ஒருவனும் மேல கை போடுவதில்லை. அல்லேலூயா. அவன் கை போட நினைக்கும் போது இன்னொரு கை அதற்கு விரோதமா எழும்போ. அந்த கரம் மனுஷனோட கரம் அல்ல. வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களை உண்டாக்கிற அந்த கரம் கையை தட்டும் போது எந்த கரம் உனக்கு விரோதமாய் நீட்ட நினைக்கிறதோ அந்த கரத்துக்கு விரோதமாக ஒரு கரம் நீட்டப்பட போகுது. அந்த கரத்துல சத்துவமும்
வல்லமை உண்டு. அந்த கரத்துல சத்துவமோ வல்லமை உண்டு. அந்த கரத்துல மின்னல்களை பிடித்து வைத்திருக்கிற கரம், காற்று திசை நான்கையை பிடித்து வைத்திருக்கிற அந்த கரம், உனக்கு விரோதமாக கை போல நினைக்கிற அவனுக்கு விரோதமாக அந்த கரம் நீட்டப்பட போகுது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எந்த கரம் உனக்கு விரோதமாய் நீட்ட நினைச்சிருக்கிறதோ அந்த கரத்துக்கு விரோதமாக ஏன் கரம், ஏன் கரம், ஏன் கரம் அதற்கு விரோதமாக நீட்டப்படுகிறது. இந்த 31ஆம் தேதி தேவ ஜனத்தை எவன் ஒடுக்க நினைக்கிறானோ அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய கையை தட்டு தலைக்கு மேல கையை தட்டும் போது எவன் கரம் தேவ ஜனத்துக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி கை நீட்டப்பட நினைச்சிருக்கோம் அதற்கு விரோதமாக இன்னொரு கரம் விரோதமாக இன்னொரு கரம். நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், தேவ ஜனத்தை ஒடுக்க நினைக்கிற எந்த மனுஷன் நினைச்சிருக்கிறானோ அவனுக்கு விரோதமாக என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. உன் குடும்பத்தை அழிக்க நினைத்திருக்கிற அந்த சத்துருவுக்கு விரோதமாக ஒரு கரம் நீட்டப்படுகிறது. உன் தொழில, உன் பிசினஸ், உன் ஆவிக்கிற வாழ்க்கைய, உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அந்த சத்துருவுக்கு விரோதமாக ஒரு கரம் நீட்டப்படுகிறது. அந்த கரம் பராக்கிரமம் செய்கிற கரம், அந்த கரம் பயங்கரமான கரம், அது பயங்கரமான பராக்கிரமசாலியா. கையை தட்டியா, கையை தட்டு, கையை தட்டு. கரம் நீட்டப்பட போகுது. நீ அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்துரு. கத்த உன் கையில இந்த பட்டணத்தை கத்தர் கொடுக்க போகிறா, இந்த தேசத்தை கத்தர் கொடுக்க போகிறா. இந்த பயப்படாம பேசு, பயப்படாம பேசு. இவங்கிட்ட போனா சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. இனி அப்படி இருக்காத, போய் பேசு. கத்தர் அவர்களை கத்தர் கையில ஒப்பு கொடுக்க போகிறோம். கத்தர் அவர்களை உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். எதெல்லாம் முடக்க நினைக்கிறானோ சத்துரு, அதெல்லாம் கத்தர் அவனே முடக்கி போட போகிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்களை எந்தெந்த கரம் அடக்க நினைக்கிறதோ, எந்த கரம் ஒடுக்க நினைக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறா, ஆண்டவர் சொல்லுகிறா, ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை, உன் ஜன மேல கை போடுவதில்லை, இங்க ஆராதிக்கிற உன் மேல கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் இருக்கிற தேவ ஜனங்க மேலையும் அவன் கை போடுவது இல்லை. ஏன்னா இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல எனக்கென்று நான் ஒரு சின்ன கூட்டத்தை வைக்கலையா, அநேகரை கத்த வைத்திருக்கிறாரா. கொஞ்சம் பேரை அல்ல, அநேகரை கத்த வைத்திருக்கிறாரா. இந்த தேசத்துல நீ கொஞ்சமா இருப்பதில்ல, அநேக கையை தட்ட, கையை தட்ட. நீ கொஞ்சமா இருப்பதல்ல, நீ கொஞ்சமா இருக்க போவதில்ல, நீ கொஞ்சமா இருக்க. கையை தட்ட. மறுபடியும் சொல்லுகிறேன், உன் மேல கை போடுவதில்லை, உன் ஜன மேல கை போடுவதில்லை. நீ கொஞ்சமா இருக்க போவதில்லை, நீ அநேகராய் அநேகமாய் நீ பெருக்க போகிறாய். கர்த்தர் உன்னை பெருக செய்ய போகிறான். தேசத்துல உன்னை பெருக செய்ய போகிறான். பட்டணத்துல உன்னை பெருக செய்ய போகிறான். கர்த்தர் சொல்லுவா, இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல எனக்கு கொஞ்சமா இருக்க போதில்லை ஜனங்க, அநேக ஜனங்களை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சமா இருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறா, நீ கொஞ்சமா இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை, நீ உன்னை கொஞ்சத்தில் வைக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அநேகருக்கு உன்னை அதிகாரியா கர்த்தர் வைப்பதற்காக, அநேகருக்கு உன்னை அதிகாரியா வைப்பதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ எழுந்து வா, எழுந்துரு, எழுந்துரு. அல்லேலூயா. எதற்காக எழுந்திருக்கணுமா? கர்த்தர் அநேகரை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படிக்கு நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்துரு, எழுந்துரு. யோசுவாவே, தேசத்தை சுதந்திரிக்கும்படி உன்னையும் உன் ஜனங்களையும் நான் எழுந்திருக்க பண்ண போகிறேன். யோசுவாவே, இருக்கிற இடத்தை விட்டு தூசியை உதறி தள்ளிட்டு எழுந்துரு. யோசுவாவின் புத்தகம் 18வது அதிகாரம் அதில் 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது? தேசத்தை சுதந்திரிக்க நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த இந்தியா தேசத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிதாக்களுக்கு தான் கர்த்தர் இந்த இந்தியா தேசத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை கொடுத்தான், யாக்கோபுக்கு கொடுத்தான், ஈசாக்குக்கு கொடுத்தான். அதுக்கு பின் வந்த நமக்கு, நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தை நீங்களும் நானும் சுதந்தரிக்கும்படியாய், எத்தனை விசுவாசிக்கிற? இந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்கள்? நீ எழும்ப வேண்டிய வேலை வந்துவிட்டது. எழுந்திரு, தேசத்தை சுதந்தரிக்கும்படியாய், தேசத்தை சுதந்தரிக்கும்படியாய் நீ எழுந்திரு, அசதியாய் இராதே. அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. அந்த அநேக ஜனங்களை நீ சுதந்தரிக்கும்படியாய் நீ என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் அநேக ஜனங்கள், இன்னும் தேவனை அறியாமல் வாழ்கிற அநேக ஜனங்கள் தேவன் பக்கமாய் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அசதியாயிராதபடி எழுந்திருக்க வேண்டும். எதற்காக எழுந்திருக்க வேண்டும்? சுதந்தரிக்கும்படியாய். இதை சுதந்தரிக்கும்படியாய், ஜனங்களை சுதந்தரிக்கும்படியாய், அல்லேலூயா, ஜாதிகளை சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை எழுந்திருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம், அசதியாயிராமல் நீ எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. உடனே சொன்னபோது அங்கே ஜனங்க என்ன செய்தாங்களாம்? யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். யோசுவா அந்த வார்த்தையை சொன்னபோது ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அல்லேலூயா. அப்போ என்ன? தேசத்தை சுதந்தரிக்கும்படி ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான். அவன் பேர் தான் யோசுவா. அல்லேலூயா. யாருக்கு இந்த தேசத்தை கர்த்தர் சுதந்தரிக்கும்படி கொடுப்பார்? விழுந்திருக்கிறவர்களுக்கு மத்தியில். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறையோ உனக்கு கர்த்தர் இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அசதியா தூங்கி கொண்டிருக்கிறவன், நொண்டி சாக்கு சொல்லுறவன், ஆராதனைக்கு அசட்டை பண்றவனுக்கெல்லாம் கர்த்தர் தேசத்தை சுதந்திரமாய் கொடுக்க மாட்டான். தேவ சமூகத்தில் எந்த மனுஷன் விழுந்து கிடக்கிறானோ, யோசுவாவே, விழுந்து கிடக்கிற யோசுவாவே, எழுந்திரு, கர்த்தர் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறான். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் தேசத்தை கொடுப்பா? விழுந்து கிடக்கிறவனுக்கு. அல்லேலூயா. எங்க போய் விழுந்து கிடக்கிறவனுக்கு? தேவ சமூகத்துல எந்தெந்த மனுஷன் விழுந்து கிடக்கிறானோ அவன் எழுந்திருக்க வேண்டிய வருஷம் தான் இந்த வருஷம். ஆண்டவர் சொல்கிறார், யோசுவாவே, நீ எழுந்திரு. ஏன் இப்படி முகங்கும் கூட விழுந்து கிடக்கிற? கர்த்தர் தேசத்தை உன் பக்கமாய் திருப்புகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த தேசத்தை உன் பக்கமாய் திருப்புகிறார். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். விழுந்து கிடக்கிற உன் பக்கமாய் தேசம் திரும்பப்பட போகுது. யோசுவாவே, எழுந்திரு.
அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட கர்த்தர் தேசத்தை கொடுப்பாரு? விழுந்து கிடக்கிறவன். யார்கிட்ட விழுந்து கிடக்கணும்? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவன். அல்லேலூயா. தேசத்தை சுதந்தரிக்கும்படி நீ என்ன செய்யாத? அசதியார. அசதியா இருக்கிறவங்கள்ட்ட கர்த்தர் என்ன செய்ய முடியாது? தேசத்தை சுதந்திரமா கொடுக்க முடியாது. அல்லேலூயா. யார்கிட்ட கர்த்தர் தேசத்தை கொடுப்பார்? விழுந்து கிடக்கிறவன். எதுல விழுந்து கிடக்கிறவன்? ஜெபத்துல விழுந்து கிடக்கிறவன். அல்லேலூயா. வேத தியானத்துல விழுந்து கிடக்கிறவன், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி விழுந்து கிடக்கிறவனிடத்துல கர்த்தர் இந்த தேசத்தை நிச்சயமாய் கொடுப்பார். கை தட்டாத, கை வலிச்சிடும். கை தட்டிடாத, கை தட்டாத, கை வலிச்சிடப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, யோசுவாவே நீ விழுந்து கிடக்கிறது என்ன? எப்படி விழுந்து கிடக்கிறான்னா முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு சுதந்திரமாய் தாரும். அல்லேலூயா. பங்கிட்டு கொடுக்கும்படியாய் நீர் சொன்னீரே, இந்த தேசம் எனக்கு சுதந்திரமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆதி பிதாக்கள் அநேக பரிசுத்தவான்கள் இந்த பட்டணத்தில் இந்த தேசத்தில் விழுந்து கிடந்தாங்க. அல்லேலூயா. இந்த சிவகாசி பட்டணத்தில் எழுப்புதலை காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பார்த்திராத அந்த எழுப்புதலை நீ காணும்படியாய் நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், யோசுவாவே எழுந்துரு, தேசத்தை சுதந்திரிக்கும்படி புறப்படு. தேசம் உன் பக்கமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். யோசுவாவே நீ விழுந்து கிடந்தது போது, யோசுவாவே இனி நீ பங்கிட்டு கொடுக்கும்படியா நீ எழுந்துரு. எதுல புரியுது? விழுந்து கிடந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விழுந்து கிடந்தது போதும் யோசுவாவே, எழுந்து வா. உன்னை வச்சுதான் இந்த தேசத்தை நான் பங்கிட்டு கொடுக்க போகிறேன். புரியுது? அல்லேலூயா. உன்னை வச்சுதான் கர்த்தர் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்துல எந்த நாமம் உயர்த்தப்படுகிறது இல்லையோ, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், முழங்கால் யாவும் முடங்குகிற நாமம், நாவுகள் யாவும் அறிக்கையிடுகிற நாமம், கட்டுக்கள் யாவும் உடைக்கப்படுகிற நாமம், என் இயேசுவின் நாமம் இந்த தேசத்துல உயர்த்தும்படியா யோசுவாவே, யோசுவாவே எழுந்திரு. நீ பங்கிட்டு கொடுக்க முடியாது. நீ அழைக்கப்பட்ட யோசுவா. விழுந்து கிடக்கிறது என்ன? எழுந்திரு. விழுந்து கிடந்த நாட்கள் முடிந்து விட்டது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் விழுந்து கிடந்த நாட்கள் முடிந்து விட்டது. இனி தேசத்தை பங்கிட போறேன். தேசத்தை பங்கிட போறேன். என் கையில கத்த தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறா. இந்த சிவகாசி பட்டணத்தை எவனும் பங்கு வைக்க முடியாது. நான் தான் பங்கு வைப்பேன், நான் தான் பங்கு வைப்பேன். ஏன்னா நான் விழுந்து கிடக்கிறேன் சிவகாசிக்காக. எத்தனை விசுவாசிக்கிற, எத்தனை இந்த பட்டணத்துக்காக விழுந்து கிடக்கிற, உன் கையில இந்த பட்டணத்தை கத்த ஒப்பு கொடுக்க போகிறான். எந்த கிராமத்துக்காய் நீ விழுந்து கிடக்கிறாயோ எழுந்துரு. அந்த கிராமத்தை நீ பங்கிட்டு கொடுக்கும்படியா உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆவில அல்லேலூயா. விழுந்து கிடந்த நாட்கள் முடிந்து நீ விரிவாக்குற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். இந்த வீடியோ இருக்குது, நீ பார்க்கத்தான் போற. முடிஞ்சு அப்படின்னு சொல்றான்ல, அவனுக்கு கர்த்தர் முடிவு கட்டி உன்ன தேசத்தை சுதந்தரிக்கும்படி, உன்னை பங்கிட்டு கொடுக்கும்படி இந்தியா கிறிஸ்தியாவாய் மாறத்தான் போது. இந்தியாவில் சிலுவை கொடி பறக்கத்தான் போது. எந்த கொம்பனாலும் அதை மாற்ற முடியாது. விழுந்து கிடக்கிற யோசுவாவே பங்கிட்டு கொடுக்க முடியாது. எழுந்தலே. In the name of Jesus name. Hallelujah. Spirit of God. Hallelujah. நான் ஆவில பார்க்கிறேன், தேசத்தை நீதான் பங்கிட போற.
கிறிஸ்தவ ஜனங்க தான் பங்கிட போறாங்க. இந்த தேசத்துக்கு எருசலேம்னு பேர் வையே, இந்த மாநிலத்துக்கு பெதஸ்தா என்று பேர் நீதாயா பங்கிட போற. இந்த தேசத்துல பேர்கள் மாற்றப்பட போகுது. சிலுவையின் நிழலுக்குள்ள இந்த தேசம் திரும்பப்பட போகுது. அதற்கு நீ செய்ய வேண்டியது எழுந்திரு, எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ தான் பங்கிட போற. அல்லேலூயா. சிவகாசிக்கு ஏற்கனவே நம்ம நடத்தின மீட்டிங்ல ஒருத்தர் பேர் வச்சு போயிட்டார். என்ன பேர் வச்சு போயிட்டார் தெரியுமா? கிறிஸ்தியா. சிவகாசி கிறிஸ்தியாவா மாறும்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு தாடிக்கார் வந்து 2011 தீர்க்க தரிசனமா சொல்லிருக்காரு, சிவகாசி கிறிஸ்தியாவா மாற போகுதுன்னு சொல்லிருக்காரு. அல்லேலூயா. அப்படின்னா சிவகாசியுடைய பேரை கர்த்தர் கிறிஸ்தியாவாய் மாற்ற போகிறார். இந்தியா தேசத்தை கர்த்தர் நீ சொல்லுகிற வார்த்தையின்படியே கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீ இருக்கிற கிராமத்தை கர்த்தர் பங்கிட்டு கொடுக்க முடியாது. அதோட பெயர்களையே கர்த்தர் ஒன்றை வைத்து மாற்ற போகிறார். விழுந்து கிடக்கிறது என்ன இயேசுவே, எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திரு. சிலரை எழுந்திருக்க விடாதபடி சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில நிந்தைகள், சில அவமானங்கள், அதையெல்லாம் கர்த்தர் இந்த 12வது வருஷத்துல மாற்றி கர்த்தர் விழுந்து கிடந்த ஒன்ன எந்தெந்த ஜனமலா அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்த ஒன்ன கர்த்தர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றா, விழுந்து கிடக்கிற நீ விளைச்சலை கைய தட்டு. விழுந்து கிடக்கிற நீ விளைச்சலை பார்க்க போற. தேசத்துல விளைஞ்சு கிடக்கிற விளைச்சலை பார்க்கணுமா? நீ விழுந்து கிடந்த தேவ ஜனமே விளைச்சலை பார்க்க போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உபவாசத்துல விழுந்து கிடந்த, யாரெல்லாம் சுவிசேஷத்துல விழுந்து கிடந்த, யாரெல்லாம் ஜெபத்துல விழுந்து கிடந்த, யாரெல்லாம் வைராக்கியத்துல விழுந்து கிடந்த, நீ பார்க்க போகிறாய். என்னத்தை பார்க்க போகிறார் தெரியுமா? விளைச்சலை பார்க்க போகிறார். விளைஞ்சதை எல்லாம் களஞ்சியங்களை சேர்க்கதை பார்க்க போகிறாய். கர்த்தர் அவைகளெல்லாம் தேவ சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கப்பட போகிறதை நீ பார்க்க போகிற. அந்நிய கண்கள் இல்லை யோசுவாவே, உன் கண்கள் காண போது யோசுவாவே. அல்லேலூயா. எவன் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தானோ ஆண்டவர் சொல்றார் நியாயாதிபதிகள் 18:9, நீ எழும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போவோம். அல்லேலூயா. நீ எதற்கு தேசத்தை சுதந்திரிக்கும்படி நீ புறப்பட்டு எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி நீ எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற அந்த ஆமான்களுக்கு விரோதமாய் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுங்க. வாசிங்க நியாயாதிபதிகள் 18:9. அதற்கு அவர்கள் எழும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள். எவர்களுக்கு விரோதமாய்? உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் உன்னை எழும்ப வச்சு 7 வழியாய் அவர்களை சிதறடிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நம்முடைய தேசத்தை கர்த்தர் பார்த்து விட்டார். இந்த தேசம் எப்படி இருக்குது? செய்தியெல்லாம் ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு மத்தியில பேச வேண்டிய செய்தியெல்லாம் கர்த்தர் இங்க கொண்டு வந்து பேசிட்டு இருக்க. மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். அவர்கள் எழும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருந்த. அந்த நன்றாயிருக்கிற காரியத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன்னை எழுந்திருக்க பண்ணுகிறார். இந்த தேசம் எப்படி இருக்குது? நன்றா இருக்குது. இந்த தேசத்துல எந்த கோஷமும் போடப்பட முடியாது. சிலுவை கோஷம், ஓசன்னா கோஷம், அல்லேலூயா அல்லேலூயா என்கிற கோஷம் இந்த தேசத்துல முழங்க போகுது. ஆகவே நீ எழுந்திரு. இந்த தேசம் எப்படி இருக்கு? நன்றா இருக்கு. தேசம்
தேசம் எப்படி இருக்கு? நன்றா இருக்கு, நல்லா இருக்கு இந்த தேசம். அல்லேலூயா. சிலவர் சொல்லுவாங்க இந்த தேசத்துல அப்படி இருக்கு அப்படி இருக்கு. இந்த தேசம் நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆகவே இந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியும். என்ன செய்ய? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. அந்த தேசத்தை, இந்த தேசத்தை, எந்த தேசத்தை சொல்லுங்க வாய் திறந்து. இந்த தேசத்தை. அல்லேலூயா. எந்த தேசத்தை? நம்ம இந்தியா தேசத்தை. நம்முடைய இந்தியா தேசத்தை நாம் சுதந்தரிக்கும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதீர்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்ற அசதியா இருக்காத. தேசம் உன் கையில கொடுக்கப்படுகிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. தேசம் உன் பக்கமாய் திருப்பப்படுகிற நாட்கள் வந்து விட்டது. தேசம் கிறிஸ்தவர்களை திரும்பி பார்க்கிற நாட்களுக்குள்ள தேசத்தை கர்த்தர் கொண்டு வந்து. ஆகவே நீ அசதியா இராத. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசதியா இராத. தேசத்தை உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீ என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு தொண்டை தண்ணி உங்களோட கத்த முடியல. ஹல்லேலூயா. ஸ்பிரிட்ல இருந்தா தான் என்னோட அந்த ஸ்பிரிட்ல போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாய் எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 6 காரியத்தை நீ விட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா தான் கர்த்தர் உனக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன் கையில் இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது சொல்லுங்க, துக்கத்தை விட்டு. சொல்லுங்க, முதலாவது நீ எழுந்திருக்கிறது எதை விட்டு எழுந்திருக்கணும்? துக்கத்தை விட்டு. எப்ப பார்த்தாலும் துக்கம். அல்லேலூயா. ஆமா, உன்னை பார்த்தாவே மற்றவங்களுக்கு துக்கம் வந்துடும் அந்த மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பங்கிட்டு கொடுக்கும்படியாய் எழுந்திருக்க வேண்டிய முதலாவது காரியம் துக்கத்தை விட்டு. அல்லேலூயா. சிலவர்கிட்ட பேசினாவே நம்முடைய விசுவாசம்லாம் போயிடும். அல்லேலூயா. அப்படி துக்க முகமா இருக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீ இந்த சபைக்குள்ள வரும்போது துக்க முகத்தோடு வந்திருக்கலாம். இந்த சபைக்குள்ள வந்த போதே உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றிட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென், ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். எழுந்துரு. அல்லேலூயா. சொல்லுங்க, எதை விட்டு எழுந்திருக்கணும்? துக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். நீ சுகந்தரிக்க வேண்டிய ஆளு. துக்கத்தோடு போனா சுகந்தரிக்க முடியாது. அல்லேலூயா.
நீ சுதந்திரிக்கணும்னா சந்தோஷத்தோட போனாதான் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. துக்கத்தோட ஒரு தொழிலை செஞ்சேன்னா உன் தொழிலுக்குள்ள துக்கமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. தொழில் செய்யற இடத்துல உம்முன்னு முகத்தை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா உன் தொழில் எப்படிதான் இருக்கும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். எப்படி இருக்கணும் தொழில் செய்யற இடத்துல? சந்தோஷமா இருக்கணும். படிச்சோம்ல சந்தோஷமா. ஹல்லேலூயா. முதலாவது நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆள். ஹல்லேலூயா. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் முதலாவது துக்கத்தை விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, துக்கத்தை விட்டு எழுந்துரு. எப்ப பார்த்தாலும் துக்க முகத்தமா இருக்காது. ஹல்லேலூயா. ஆமா, துக்கத்தோட இருக்காது. பாரு, போன வாரம் கணவரை இழந்துட்டு இந்த வாரம் எவ்வளவு சந்தோஷமா பிள்ளை வந்து ஆராதிக்குது. இதுதான் தேவன் கூட இருக்கிறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. துக்க முகமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பாவை ஆராதிக்க வந்திருக்க சந்தோஷமா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது சுதந்திரிக்க வேண்டிய நீ தூக்கத்தை விட்டு எழுந்துரு. சொல்லுங்க, முதல்ல எதுல இருந்து எழுந்திருக்கணும்? இரண்டாவது தூக்கம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் கையை முடைக்கிட்டு படுத்தா உன் வறுமை 1000 மணிந்த போடப்படும். ஆமா இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது பாடையை விட்டு எழுந்துரு. நாலாவது பாவத்தை விட்டு எழுந்துரு. ஐந்தாவது படுக்கையை விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. இன்னும் அந்த சோம்பலின் படுக்கை உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகித்து உனக்கு சுகத்தை கொடுத்து கர்த்தர் சபை கொண்டு வந்தா இன்னும் அந்த படுக்கை. ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் எருமைச்சாணியை மூஞ்சில பூசணும் பாரு. ஹல்லேலூயா. அதை விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. ஐந்தாவது ஆறாவது பயத்தை விட்டு எழுந்துரு. சொல்லுங்க, முதலாவது துக்கத்தை விட்டு எழுந்துரு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு, பாடையை விட்டு எழுந்துரு, பாவத்தை விட்டு எழுந்துரு, பயத்தை விட்டு எழுந்துரு, படுக்கையை விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. ஹல்லேலூயா. சொல்லிட்டுமா? 6 காரியம் சொல்லணும், 9 மணி ஆகும். பரவாயில்லையா? இட்லி பொங்கல் எல்லாம் ரெடியா தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம நல்லா பசி எடுத்தா தான் சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. நான் வர விசுவாசத்தில் நிறைய சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. நீங்க நிறைய சாப்பிட்டு போகணும். ஹல்லேலூயா. நீ சாப்பிடாம போனா எனக்கா கேடு. ஹல்லேலூயா. ஆமா, சபையில கொடுக்குற ஆசீர்வாதமான சாப்பாடை சாப்பிடாம போனா யாருக்கு கேடு? உனக்கு தான் கேடு. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வேண்டான்ட்டு போற. ஹல்லேலூயா. ஆமா, ஆளுகளும் மண்டைகள். ஹல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொன்னேன்? மறந்து போகுது. உங்களை பார்த்தோன்னே மறந்து போயிருது எனக்கு. ஹல்லேலூயா. பேச வந்ததே மறந்து போயிருது. சந்தோஷமா இருந்தா தானே பேச முடியும். ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்ற, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருந்தா சாத்தான் வந்து உன் துக்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுவா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற என்னிடத்துக்கு திரும்பு, நான் உன்னிடத்துக்கு திரும்புவேன். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமா மாற்றி கொண்டு இங்க வச்சிருக்கிறாரு. இன்னும் துக்கமுகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை தேற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்கள் சஞ்சல நீங்க உங்களை சந்தோஷப்படுத்தி இங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. இப்படியா உட்கார்ந்துருப்பீங்க? ஹல்லேலூயா. ஆமா, ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சும்மா எதையாவது போட்டு நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஐயோ, கறி வெட்டிட்டு வந்தேன், கறியை வாங்கி வச்சுட்டு வந்தேன், இவர் வேற இன்னும் 6 பாயிண்ட் சொல்ல போறாரு, கறியை பூனைக்குன்னு தூக்கிட்டு போட்டுமே. ஹல்லேலூயா. எனக்கு அதுக்கு மேல கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரிங்க, நல்லா சரிங்க. ஹல்லேலூயா. பிசாசு பார்த்து வெட்கப்படட்டும். ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கணும். அதான் சாத்தானுக்கு பிடிக்கும். நம்ம ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? நீங்களாம் சந்தோஷமா இருக்க தான் தேவனுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா? நீங்க எப்பொழுதும் உம்முன்னு இருக்கணும், போராட்டத்தோடு இருக்கணும், பிரச்சனையோடு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்பி வரலையோ, சதீஷ் வரலையோ? நைட் தூங்கிட்டான். அதுக்கடுத்து நைட்டு 12:55 எனக்கு ஃபோன் வருது. அவர் சாக போறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு எவ்வளவு கடினப்படுத்தி வைத்திருக்கான் ஜனங்களை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்றுவா. இனி உன் வீட்டில் அழுகுரல் கேட்காது, ஆனந்த துணி ஒளி கேட்கும். நான் இதுக்கு தூங்கவே இல்லை. நீ சொன்னதுக்கு அடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம போய் கிராமங்களில் போய் ஜனங்களை சந்திச்சு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சா பிரசங்கப்படுத்துலேருந்து வர்றதெல்லாம் நீ விசுவாசிக்காத, கேட்காத. அல்லேலூயா. கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. கவனம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வந்தேன்? துக்கத்தை விட்டு எழுந்துரு. எத்தனை பேர் எழுந்திருக்க போறீங்க? நான் துக்கத்தை இன்னும் துக்கப்பட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் துக்க முகத்தோடு இருக்க மாட்டேன். இன்னும் துக்கத்தோடு நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. கையை உயர்த்துங்க, பரலோகம் பார்க்கட்டும், சத்துரு நடுங்கட்டும். அல்லேலூயா. ஆமா. முதலாவது ஒரு மனுஷி துக்கத்தோடு இருந்தா, அவ பேர் மார்த்தாள் மரியா. அல்லேலூயா. என்ன துக்கத்தோடு இருந்தாங்க? லாசரு மரித்து விட்டார். அல்லேலூயா. தன்னுடைய ஒரே சகோதரன் லாசரு மரித்து விட்டான். அந்த துக்கமா இருந்தோன்னா ஆண்டவர் போய் அவளை கூப்பிடுறார். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். எதற்கு போதகர் உன்னை அழைக்கிறார்? உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற. இன்னும் கொஞ்ச நேரத்துல மரித்து போன லாசருவை கர்த்தர் உன் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அழைக்கிறார். போதகர் வா. எத்தனை பேர் இப்பதான் ஆவிலே பிரீனஸ் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு 9 மணி வரைனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. நேரம் உடைச்சிருக்கா, சம்மட்டியை வச்சு அடிச்சது போல அடிச்சிருக்கார். ஹல்லேலூயா. என் தொண்டையெல்லாம் போச்சு கத்தி கத்தி. ஹல்லேலூயா. ஒருத்தர் துக்கத்தோடு இருக்கிறான், அழுது கொண்டே இருக்கிறான். நம்ம ஆண்டவர் அழ வைக்கிறவர் அல்ல, அழுதவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை சந்தோஷமாக்குகிற நல்ல கர்த்தரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னை அழ வைக்க 1000 பேர் இருக்கலாம், உன் அழுகையை மாற்ற நான் இருக்கிறேன். கையை தட்டியா. உன்னை கண்ணீர் வடிக்க வைக்க 1000 பேர் உனக்கு இருக்கலாம், ஆனா உனக்கு கண்ணீரை துடைக்க ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீ ஆராதிக்கிற இயேசு. அவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். துக்கத்தை விட்டு எழுந்துரு. இங்க அவ அழுதுகிட்டு இருக்கா, ஊழமுக்க வடிச்சுக்கிட்டே இருக்கா. அல்லேலூயா. என் தம்பி மரிச்சிட்டான், தம்பி மரிச்சிட்டான், தம்பி மரிச்சிட்டான், தம்பி மரிச்சிட்டான். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய போறனோ, என் பிள்ளைக்கு என்ன செய்ய போறனோ, அதை செய்ய போறனோ, இதை செய்ய போறனோ. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் துக்கம். அல்லேலூயா. ஆமா. எப்ப பார்த்தாலும் துக்கம். என் பிள்ளை எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறனோ, எதிர்காலத்தை குறிச்சு உனக்கு என்ன ஒரு நாள் பிறப்பதை அறியாய. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாத. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் சொல்லாத. கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. ஆனா நமக்கு பிசாசு என்ன செய்ய தெரியுமா? ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு பிள்ளையை குறித்தே சிந்திக்க வைப்பான். நீ என்ன செய்ய போறியோ, என்ன செய்ய போறியோ, என்ன செய்ய போறியோ. அல்லேலூயா. பிள்ளையை கொடுத்தவருக்கு வளர்க்க தெரியாது, பிள்ளையை கொடுத்தவருக்கு கரை சேர்க்க தெரியாது, பிள்ளையை கொடுத்தவருக்கு அதை எப்படி எந்த இடத்துல கொண்டு போய் வைத்து அதை உயர்த்தணும் தெரியாது. அல்லேலூயா. ஆமா. இந்த நேரம் பிள்ளை 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 உனக்கு தொல்லை தொல்லை தொல்லையா வந்துடும். அல்லேலூயா. இவளுக்கு தம்பி 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 செத்துட்டான், தம்பி செத்துட்டான், தம்பி செத்துட்டான். அல்லேலூயா. இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. யோவான் 11:28-29 மரியாளை அழைத்து, தன் சகோதரியாகிய மரியாளை அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. எதற்கு அழைக்கிறார்? பக்கத்துல இந்த கேட்டாப் டவுன் சபையில போய் கேட்டு வந்துட்டுமா எதற்கு அழைக்கிறாருன்னு? உன் துக்கத்தை சந்தோஷமா சொல்லுங்க. சொல்லும் போதானே அந்த வார்த்தை வரும்போதானே. அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போதகர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்துக்குள்ள போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? உன் துக்கத்தை கையை தட்டி ஒரு நிமிஷம் கையை தட்டிக்கிட்டே இருப்பாப்போம். அந்த கிருபை இறங்கட்டுமே. இல்ல தலைக்கு மேல கையை தட்டும் போது அந்த கிருபை இறங்கட்டுமே. போதகர் வந்திருக்கிறார்,
உன்னை எதற்கு அழைக்க வந்திருக்கா தெரியுமா? நீ எந்த காரியத்துல துக்கப்பட்டு வந்தையோ அந்த காரியத்துல உன்னை சந்தோஷிப்பிக்கும்படியா போதகர் இங்கே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சொல்றா மரியாதை சொல்றா, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். வாசிக்கலாமா? இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அவள் அந்த வார்த்தையை கேட்டபோது நம்மளை போல கையை கட்டி பேசுன்னு உட்காரல. அவன் எப்படி எழுந்திருந்தாலும் சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தை வருமா நீ என்ன செய்யணும்? ஒரு ஆள் கையை தட்டுன்னு சொல்லி ரிசீவ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவள் போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன போது அவ எப்படி ரிசீவ் பண்ணா? சீக்கிரமா என்ன செஞ்சாலாம்? எழுந்து அவரிடத்தில் வந்தாள். ஹல்லேலூயா. நீ சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வரும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே அழைக்கிறார். ஹல்லேலூயா. உன் துக்கத்தை விட்டு நீ எப்படி வரணும்? சீக்கிரமா எழுந்து அவரிடத்துல வந்து நீ சேர்ந்தா அந்த தேவன் இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய உன்னுடைய என்னுடைய தெய்வம். அவர் மரண பரியந்தமோ உன்னை சந்தோஷிப்பிக்கிற நல்ல தகப்பனை நீ ஆராதிக்கிறான். அவர் சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்துக்கு வந்தாள். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வந்த அவளுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து கிடக்குதோ நீ சீக்கிரமாய் எழுந்து வந்தா கர்த்தர் உன் வாழ்க்கையில முத்துக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். முத்தான வார்த்தைகளை கர்த்தர் ஆவில போட்டு கொண்டிருக்க உடையட்டுமே. சீக்கிரமாய் வந்து நீ சீக்கிரமாய் எழுந்து தேவனிடத்துக்கு வந்தால் ஆண்டவர் உனக்கு சீக்கிரமாய் உன் வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து கிடக்கிறதோ அன்னைக்கு அவளுக்கு அவ சகோதரன் மரித்து கிடந்தான். கர்த்தர் அவளுக்கு சீக்கிரமாய் வந்து அவளுக்கு மரித்து கிடந்த லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவளை அவனுக்கு பொறுத்து அனுப்பினாள். ஹல்லேலூயா. இந்த காலைவெல்ல நீ எந்தெந்த காரியத்துல மரித்து கிடக்கிறாயோ, எந்தெந்த காரியம் உனக்கு மரித்து கிடக்குதோ நீ சீக்கிரமாய் எழுந்து வந்தா இந்த காலைவெல்ல லாசருவை உயிரோடு எழுப்பின தெய்வம் வாழ்க்கையில எதெல்லாம் செத்து கிடக்குதோ அதெல்லாம் கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்குத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். என் மீட்பர் எதற்காக எழுந்தார்? உனக்கு எதெல்லாம் செத்து போய் கிடக்குதோ அதெல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாய் உன் மீட்பர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை. இனி நீ தேடி நீ அழுது கொண்டு வந்த அந்த காரியம் இனி உன் வாழ்க்கையில இல்ல. அந்த தெய்வம் அதை உயிரோடு மாற்றி இருக்கிறார். நம்புற பிள்ளைகள் தலைக்கு மேல கையை தட்டும் போது வேதம் சொல்லுகிறது. அதே 11:21 மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு. ஹல்லேலூயா. சீக்கிரமா எழணும். சொன்ன மாத்திரத்துல தேவன் சொன்ன மாத்திரத்தை எழுந்துட்டனா உன் துக்கத்தை அவர் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதாவது துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வசனத்தை விட்டுட்டே நான் போறேன். ஹல்லேலூயா. அதாவது உன் துக்கம் மாறணும்னா நீ என்ன செய்யணும்? சீக்கிரமா எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. எழுந்திருந்தா கர்த்தர் உனக்கு சீக்கிரமா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த காரியத்துல நீ துக்கப்பட்டு வந்தாயோ நான் சொல்றேன், உண்மையிலே நான் அந்த காலையில் வரும்போது துக்கத்தோடு வந்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க பார்த்து கையை உயர்த்துங்க. நான் வரும்போது நீ காலைல வரும்போது உண்மையிலே ஒரு துக்கத்தோடு தான் வந்தேன்.
எனக்காகவே பேசுகிறது போல இருக்கு. நல்ல கையை உயர்த்துங்க பார்ப்போம், பரலோகம் பார்க்கட்டும். வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? தூக்கத்தை விட்டு எழும்பணும். சொல்லுங்க, தூக்கத்தை விட்டு எழுந்துடு. அல்லேலூயா. முழு ஜெபத்துக்கு வந்தாலும் தூங்காத, காலையில ஆராதனைக்கு வந்தாலும் தூங்காத. அல்லேலூயா. நீ என்ன செய்ய? சொல்லுங்க, பேசுங்க. தூக்கத்தை விட்டு எழுந்துரு. பக்கத்துல உள்ளவங்களை சொல்லுங்க, பப்பியை பார்த்து சொல்லுங்க, தூக்கத்தை விட்டு எழுந்துறாரு. பக்கத்துல அங்க கையை கொடுத்து சொல்லுங்க. சும்மா பப்பியை சொன்னேன் உடனே எல்லாம் சிரிக்காது, எல்லாம் கையை கொடுத்து. மற்றவங்களை சொன்னா சண்டைக்கு வந்துடுவீங்களா? பாஸ்டர் நீ அப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் என்ன போய் அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லுவீங்களா? அதனால நான் அவளை சொல்றேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. ஏன்னா கர்த்தர் உன்னை பிரகாசிப்பதற்கு தடையா இருக்கிறது அந்த தூக்க மயக்கம். ஒருவனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படி வானத்திலிருந்து அக்கினி இறக்குறாரு. வானத்தை அடைத்து போடும்படி, மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கும்படி அவனை கர்த்தர் அக்கினியாக பயன்படுத்துகிறார். ஒரு பொம்பளை பேச்ச கேட்டு இவன் போய் என்ன செய்யறான்? தூங்க ஆரம்பிச்சிட்டான். பிரகாசிக்க முடியாதபடி தூங்கி கொண்டிருக்கிற எலியாவே, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படியா. ஹல்லேலூயா. ஆகாபின் ரதத்துக்கு முன்னாடி ஓடுகிற எலியாவே, நீ தூங்குகிறது என்ன? மரித்து போன ஒரு கிழவி எசபேல், அவ வார்த்தையை கேட்டு நீ தூக்க மயக்க. எசபேல் ஆவி. ஹல்லேலூயா. சிலர் எசபேல் ஆவி நம்மளை சோர்வுபடுத்தும். ஹல்லேலூயா. எசபேல் கிழவி. ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நாளைக்கு இந்நேரத்தில் உன் தலையை எடுத்துருவேன்னு சொல்லி கர்த்தர் இவனை பிரகாசிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் போய் சூற செடி காலையில் போய் படுத்து கிடக்கான். ஹல்லேலூயா. தூங்குகிறான், கையை முடக்கி. போதும் கர்த்தாவே, நான் செத்து போயிடுறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். ஏதோ மரித்து போன காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு, மரித்து போன காரியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. எத்தனைதான் செய்தியை கேட்டோம், மரமண்டைக்குள்ள போலன்னா போய் ஒழுங்கா போய் ஜெபம் பண்ணி உன் ஆத்துமாவை தப்பித்துக்கொள். மரித்து போன காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு, என்னைக்கோ ஒரு காரியம் நடந்திருக்கும், அதெல்லாம் உள்ள ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் நீ பேசிக்கிட்டு இருக்கனா, நீ இன்னும் அதுல இருந்து எந்திக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ எழும்பாத பட்சத்துல உன்னை எசபேல் உன்னை அமுக்கிக்கிட்டே தான் இருப்பா. ஹல்லேலூயா. நான் பார்த்திருக்கேன், சில பேர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது அன்னைக்கு நடந்த காரியத்தை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அதான் ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. மரித்து போன காரியத்தை விட்டு எழுந்து வா. நான் உன்னை பிரகாசிக்க பண்ண நான் ஆசையா இருக்கிறேன். நான் உன்னை பிரகாசிக்க பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அட சோம்பேறியே, நீ எறும்பினிடம் போய் புத்தியை கத்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ராஜா மோசஸ் ராசர் பாட்டு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், கையை வச்சுக்கிட்டே இருந்தா பிசாசு இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் உறங்கணும், உன் மேல ஏறி உட்காந்து கழுத்துல ஏறி உட்காந்துக்கலாம். என் கழுத்தை அமுக்குறான், கழுத்தை மட்டுமா வாயையும் அமுக்குவான் பிசாசு. ஹல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழுந்துரு. ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தைக்காக போய் சூரச்செடி அனுபவத்துல போய் கிடக்கிற எலியாவே, எழுந்துரு. முதலாவது தர கர்த்தர் வந்து எலியாவை தேவதூதன் வச்சு அனுப்புகிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 5. மற்றவங்க எடுக்காதீங்கம்மா, வாசிக்கிறவங்க மாத்திரம் எடுக்கிறோம், மற்றவங்க மூடி வைங்க, வீட்டில் போய் வாசிங்க. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். எடுக்கலையா? ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ஹல்லேலூயா. தூங்குவனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவன் வந்து எழுப்புகிறான். எழுந்திரு, போஜனம் பண்ணு. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய பாதை வெகு தூரம். எலியாவே, நீ
ஒரு சூரச்செடி அனுபவத்துக்குள்ள கிடக்க வேண்டிய ஆள் இல்லை எலியாவே. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய பாதை வெகு தூரம். அல்லேலூயா. சூரச்செடி அனுபவம். அல்லேலூயா. எதுக்கு சூரச்செடி அனுபவம் வந்துச்சு? ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தையை கேட்டு. நம்மளும் அப்படித்தான் சில நேரம் யாரோ சொன்ன வார்த்தையை உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அப்படின்னா உனக்குள்ள எசபேல் ஆவி இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இன்னும் அந்த பழசையே நினைச்சுக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கனா உன்ட எசபேல் கிரியை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எசபேல் சொன்னதை கேட்டுதான் எலியா போய் சூரச்செடிக்குள்ள போய் படுத்து கிடந்தான், சுருண்டு கிடந்தான். அவனுக்கு தெரிய வேண்டாமா? வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறவன் நான், மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட்டவன் நான், பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவன் எலியா. மரித்து போன வார்த்தைகளை கேட்டு சூரச்செடி அனுபவத்துக்குள்ள போய் முடங்கி கிடக்கிற எலியாவை பார்த்து தூதன் சொல்லுகிறார், அவனை தட்டி எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ நடக்க வேண்டிய பாதை வெகு தூரம். இதை கேட்ட எலியா சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சார்? மறுபடியும் போதும் கர்த்தாவே, நான் படுத்துக்கிறேன். இந்த சைடு திரும்பி படுத்துவோம், அந்த சைடு படுத்துக்கிட்டான். அல்லேலூயா. இரண்டாவது விசை 7வது வசனம் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து, இரண்டாவது தடவை வருகிறார். உனக்கும் கர்த்தர் இரண்டாவது முறையும் வாய்ப்பு கொடுப்பார். ஒரு முறை மாத்திரமல்ல, ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சபைக்கு இந்த சபைக்கு வந்து ஆராதிக்க வந்திருக்க உனக்கு. எலியாவுக்கு 3 முறை தான் வாய்ப்பு, ஆனா உனக்கு 1000 முறை கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இன்னும் சூரச்செடி அனுபவத்துக்குள்ள சுருண்டு கிடக்கிறாய். எழுந்துரு. அல்லேலூயா. இரண்டாம் முறையும் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, எழுந்திரு, போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. மறுபடியும் நம்ம தலைவர் என்ன செஞ்சாரு? நம்மளை போலதான் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுவா, தூக்கத்தை விட்டு. அந்த தூங்கிக்கிட்டே இருந்த எலியாவுக்கு நடந்தது என்ன தெரியுமா? போதும், உன் ஸ்தானத்துல போய் ஒரு 3 பேரை, ஆசைகளை, எகுவ, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. போதும், விட்டா நீ தூங்கி செத்தே போயிருவ. சபையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்திருக்க வேண்டிய காலம் இது. அல்லேலூயா. முடங்கி கிடக்க வேண்டிய காலம் அல்ல. நீ தேசத்தை சுதந்தரித்து அதை பங்கிட்டு கொடுக்கிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீயோ சூரச்செடி அனுபவத்துக்குள்ள போய் முடங்கி கிடப்பது என்ன? என்ன என்ன? அல்லேலூயா. நீ எழுந்திருக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது. அல்லேலூயா. 3வது விஷயம், ஆண்டவர் வந்து அவனை தட்டி எழுப்பி, போடா, போஜனம் பண்ண போது அவன் போஜனத்தை சாப்பிட்டுட்டு வெகு தூரமாய் நடந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது நீ எழுந்திருக்க வேண்டிய காரியம் தூக்கத்தை விட்டு. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், தூக்கத்தை விட்டு. அல்லேலூயா. மரியாளே, எழுந்திரு, தூக்கத்தை விட்டு. எலியாவே, எழுந்திரு. அல்லேலூயா. 3வது, பாடையை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. பாட, நம்முடைய வாழ்க்கையில சில பாடைகள் இருக்குது. எத்தனை விசுவாசிங்க? அந்த பாடையை தேவன் இந்த காலவில் தொட விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுக, பாடையை அவர் தொட்டவுடன் பாடையில மரித்து கிடந்த அந்த சடலம் உயிரோடு எழுந்தது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதெல்லாம் பாடையா இருக்குதோ அந்த பாடையை கர்த்தர் தொடுவதற்கு நீ இடம் கொடுத்தால் அந்த பாடையை கர்த்தர் தொடுவார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து கிடக்கிறதோ அந்த மரித்து கிடக்கிற அத்தனையும் அந்த பாடையை விட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கடன் என்கிற பாடைய தேவன் தொடுவதற்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்க போகிற? அந்த கடன் என்கிற பாட, அந்த தரித்திரம் என்கிற அந்த தரித்திரம் என்கிற பாட, அந்த கடன் என்கிற பாட,
அந்த வியாதி என்கிற பாடை உன்னை இன்னைக்கு தொட போகுது இயேசுவின் நாமத்துல. அந்த வியாதியிலிருந்து நீ சுகம் பெற போகிறாய் இயேசுவின் நாமத்துல. அந்த பாடைய என் தேவன் தொடுவதற்கு, பாடையை தேவன் தொடுவதற்கு நீ இடம் கொடுத்தால் தேவன் உன் வாழ்க்கையில எதெல்லாம் பாட போல இருக்குதோ அந்த பாடைய கத்த தொட போகிறார். அந்த பாடையில எதெல்லாம் செத்து போய் கிடந்ததோ அதெல்லாம் உயிரோடு எழும். ஆமா, லூக்கா 7:14 போட்டிருக்கு, இயேசு பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்து இருந்தான். அல்லேலூயா. இயேசு பாடையை தொடுவதற்கு நீ இடம் கொடுத்தால் இந்த காலவெல்ல உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா பாடைகளையும் கர்த்தர் மாற்றி, எந்தெந்த பாடையெல்லாம் மரித்து போய் கிடக்குதோ அதெல்லாம் கர்த்தருக்கு உயிரோடு எழுப்ப போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த உயிர்த்தெழுந்த திருநாள்ல உன் வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போய் கிடக்குதோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை இந்த காலவெல்ல உயிரோடு எழுப்ப போகுது. I am receive anointing. Hallelujah. வியாதி என்கிற பாடையோடு வந்திருக்கிறாயோ தேவன் தொட விட்டு கொடு. ஹல்லேலூயா. கடன் என்கிற பாடையோடு சபைக்கு வந்தாயோ தேவன் தொடுவதற்கு விட்டு கொடு. தரித்திரம் என்கிற பாடையோடு ஒருவேளை இங்க வந்தாயோ தேவனுக்கு அந்த பாடையை விட்டு கொடு. ஹல்லேலூயா. வியாதி என்கிற பாடையோடு வந்தாயோ அந்த பாடையை தேவன் தொடுவதற்கு விட்டு கொடு. தேவன் அந்த பாடையை தொட போகிறார். அந்த பாடையில மரித்து போய் கிடக்கிற அத்தனையும் இன்னைக்கு உயிரோடு எழுப்ப போகுது. நம்புறவங்க மாத்திரம் வாழ்க்கையில எதெல்லாம் பாடையா இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அந்த பாடைய 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 பயனுள்ளதா மாற்ற போகிறார். பாடைய பயனுள்ளதாய் மாற்ற போகிறார். மரித்து போன காரியத்தை கர்த்தர் பயனுள்ளதாய் மாற்ற நீ விட்டு கொடுவன. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடையை தொடுவதற்கு அவங்க இடம் கொடுத்தாங்க. இயேசு பாடையை தொட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்ல கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே, வாலிபனே எழுந்திரு. வேதம் சொல்லுகிறது, உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வேதம் அடுத்த வசனத்தை சொல்லுது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஹல்லேலூயா. உனக்கு எழ வேண்டியதெல்லாம் அந்த காலவெல்ல எழுந்து பேச தொடங்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு உள்வாங்க முடியலையோ? ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, துக்கத்தை விட்டு எழுந்திரு மரியாளே, தூக்கத்தை விட்டு எழுந்திரு எலியாவே, பாடையை விட்டு எழுந்திரு வாலிபனே. செல்போன் என்கிற பாடையை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. செல்போன் என்னது? பாட. உன்னை பாட கட்டிடும் அந்த செல்போன். ஹல்லேலூயா. நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் செல்போன் நாசமா போக. ஹல்லேலூயா. செல்போன் புகஞ்சு போக. ஹல்லேலூயா. செல்போன் என்ன செய்யணும்? வெடிச்சிடணும் கையில் இருக்கும்போது. 12 மணிக்கு மேலே வச்சிருந்தா பொம்பளைகளாம் என்ன 12 மணிக்கு மேலே செல்போன் யூஸ் பண்ணுவேன் பார்க்குறேன். சில வேற 12 மணிக்கு மேலே எழுவுறது, விசாசு வந்துருவான். ஹல்லேலூயா. செல்போன் என்கிற பாடையை விட்டு எழும்புப்பா. கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சொல்கிறார், பரிசுத்தப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. அந்த பாடையை விட்டு எழுந்து நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். எந்த பாடையை விட்டு சொல்லுங்க? செல்போன் என்கிற சொல்லுடா வாயை திறந்து. ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க. செல்போன் என்கிற பாடையை விட்டு எழுந்து உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். கர்த்தர் நாளை உன் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, செல்போன் விளக்கம். ஹல்லேலூயா.
நிறைய பேர் பார்ப்பேன், நைட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு வாட்ஸ்அப்பில் வரும், பார்த்தோம்னா அந்நேரம் 12 மணிக்கு அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க. அல்லேலூயா. கவனம், செல்போன் என்கிற பாடையை விட்டு எழுந்துரு. அவர் சொல்லுவார் அடிக்கிறத, எப்படியா அப்படி செய்தி பெருமல்ல, இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். அல்லேலூயா. பலிபீடத்துக்கு வந்தா கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. பாடையை விட்டு எழுந்துரு. 4வது பாவத்தை விட்டு எழுந்துரு. அல்லேலூயா. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. பாவத்தை விடுறதா கஷ்டம். அல்லேலூயா. ஆமா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை விட்டு எழுந்துரு. எது பாவம்? கொலை செஞ்சா பாவம், விபச்சாரம் செஞ்சா பாவம். அல்லேலூயா. உன் சகோதரனை காரணம் இல்லாம பகைத்தால் பாவம், தெரியுமா? அல்லேலூயா. காரணம் இல்லாம பகைக்கிறது, அல்லேலூயா, அது பாவம். நம்ம நினைக்கிறோம் விபச்சாரம் செய்தா தானே பாவம், நீ பகைக்கிறது பாவம். அல்லேலூயா. 4வது பாவத்தை விட்டு மனம் திரும்பு. பாவத்தை விட்டு எழுந்துரு. ஒரு மனுஷனுக்கு பாவத்தினால் வந்த வியாதி அவனுக்கு திமிர்வாதமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற மனுஷனுக்கு திமிர்வாதக்காரனாய் இருந்தான், அவனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த திமிர்வாதம் எதனால வந்தது? பாவத்தினால. சில வியாதி எதனால வரும் தெரியுமா? பாவத்தினால. வேதம் சொல்லுகிறது. சிலவருக்கு வியாதி எதனால வரும் தெரியுமா? சில ஊழியக்காரனை பேசுறதுனாலே உனக்கு வியாதி வரும், தெரியுமா? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசினதில்லை. அல்லேலூயா. சவுல் எத்தனை முறை கொலை செய்ய தாவீதை துரத்தினா கூட, தாவீது கையில சவுல் சிக்கின போது கூட தாவீது என்ன செய்யல? துணிகரமா ஒன்றும் செய்யல. அல்லேலூயா. சிலரும் எதனால சில வியாதி வருது தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமா வாய் பேசுற நிறுத்தி. அல்லேலூயா. இந்த திமிர்வாதம் இவனுக்கு எதனால வந்துச்சு? பாவத்தினால வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. உன்னை அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இவன் வியாதியா இருக்கிறான், நீர் என்ன இவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறீர். அல்லேலூயா. அவருக்கு தான் தெரியும் இந்த வியாதி பாவத்தினால் வந்தது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதில் 20வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும், வேண்டாம் அடுத்த வசனம், இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து 24 25 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இவனுக்கு எதனால வியாதி வந்துச்சு? பாவத்தினால. ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனம், உடனே அவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக. எந்த மனுஷங்க பாவத்தை மன்னிக்க இவருக்கு யார் வல்லமை கொடுத்தான்னு சொன்னாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி அவன் வீட்டுக்கு போனான். அவன் வியாதியிலிருந்து அவன் விடுதலை பெற்றான். அல்லேலூயா. பாவத்தினால ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும். திமிர்வாதக்காரனுக்கு பாவத்தினால அவன் திமிர்வாதக்காரனாய் கிடந்தான். அல்லேலூயா. நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? பாவத்தை விட்டு
கஷ்டமா இருக்கா? பாவத்தை விட்டு எழுந்துரு. எழுந்தான் ஒரு சேம் பாவத்தை விட்டு. ஹல்லேலூயா. படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு நடந்து போனான். ஹல்லேலூயா. ஐந்தாவது படுக்கையை விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு மாத்திரம் எழுந்தா போதாதுப்பா. பாவம் என்கிற சில படுக்கையை விட்டு நீ என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படுக்கையை விட்டு எழுந்திரு. 38 வருஷமாய் படுக்கை, வியாதி என்கிற படுக்கை ஜென்மமாய் தலைமுறையாய் இந்த வியாதி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, அந்த படுக்கையை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. அந்த சொல்லுகிற படுக்கையை விட்டு எழுந்திரு. 38 வருஷமா இருந்தானே, அது 500 வருஷமா இருந்தானே. கர்த்தர் உன்னை எழுப்ப நினைச்சிட்டாருன்னா, அது நீ எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்த படுக்கையில யாருமே உதவி செய்ய ஆள் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி, அந்த மனுஷன் சுஸ்தமான. ஹல்லேலூயா. நீ எப்ப படுக்கையை விட்டு எழும்புகிறையோ உடனே உனக்கு சுஸ்தமாகும் இயேசுவின் நாமத்துல. எந்தெந்த படுக்கை மரண படுக்கையோடு வந்திருக்கிறையா, மரணம் தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, அந்த மரண கட்டை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்து உயிர்த்த இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய காலில் உடைக்கிறார். மரண சாசனங்களை உன்னை விட்டு நீக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 38 வருஷமா படுக்க. ஒருவேளை டாக்டர் நீ படுக்கையிலே கிடந்துன்னு சொல்லிட்டாரா, ஆண்டவர் இந்த காலவேளை சொல்லுகிறா, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் அந்த படுக்கையில இருந்து நடக்க பண்ண போகிறா. நீ அதற்கு செய்ய வேண்டிய காரியம் படுக்கையை விட்டு எழுந்திருக்கணும். புரியுதா? புரியுது? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு படுக்கை என்ன படுக்க வச்சிருக்குது. ஹல்லேலூயா. அந்த படுக்கையில இருந்து என்னால எந்திக்க முடியல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாவம் என்கிற படுக்கை, ஏதோ ஒரு படுக்கை என்ன தேவன் பக்கமா எலும்ப விட அதுபடி தடை செய்திருக்கிறது. இந்த வார்த்தை வரும்போதே நீ சரி செய்து கொள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு படுக்கை உன்னை படுக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது பாவம் என்கிற படுக்கையா இருக்கலாம், வியாதி என்கிற படுக்கையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு போராட்டம் என்கிற படுக்கையா இருக்கலாம், ஒருவேளை ஜென்மமாய் வருகிற ஒரு படுக்கையா இருக்கலாம். என் ஆண்டவர் இந்த காலவேளை சொல்லுங்க, அந்த படுக்கையை விட்டு நீ எழுந்து நட இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அந்த படுக்கையை உதறி தள்ளிவிட்டு எழுந்திரு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர் பிரகாசிக்க பண்ணுவதற்கு தடையா இருக்கிற படுக்கையை விட்டு, கோபம் என்கிற படுக்கை, குறை என்கிற படுக்கை, முறுமுறுப்பு என்கிற படுக்கை, பொறாமை என்கிற படுக்கை, பொறாமை என்கிற படுக்கை இருக்குதா? எழுந்துரு. ஹல்லேலூயா. மற்றவங்களை குறித்து பேசுறியா? அந்த படுக்கை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த படுக்கையோடு நீ போனா கர்த்தரிடத்துல இருந்து நீ அற்புதத்தை பெற முடியாது. ஹல்லேலூயா. அந்த படுக்கையை உதறி விட்டு எழும்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு படுக்கை உள்ள கிடக்குது. ஹல்லேலூயா. அதை உதறி போட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஹல்லேலூயா. காரணம் இல்லாம கோவிச்சு கொள்ற காரியம், அந்த படுக்கையை உதறு. காரணம் இல்லாம கோவப்படுறியா? உதறு. காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுறியா? உதறு அந்த படுக்கையை விட்டு. கர்த்தர் உன்னை எழுந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆறாவது, பயத்தை விட்டு
எழுந்திரு. ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் பயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாத, நான் உனக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. சீசர்களை மறுரூப மலையில கூட்டு போய் மறுரூபமாயிருக்காரு. அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவரை நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. கூட போன பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க யார் கூட தான் இருக்கிறாங்க? இயேசு கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கூட இருக்கும்போதே இவங்களுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. நம்மளுக்கும் அப்படித்தானே? இயேசுநாதர் கூட தான் இருக்காரு, இயேசுநாதர் பேசுறாரு, இயேசுநாதர் வசனம் கொடுக்கிறாரு, ஆனால் நமக்கு ஒரு பயம் வருதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, அந்த பயத்தை விட்டு நட, வெளியே வா, எழுந்திரு. மத்தேயு 17:7. வேகமா முடிக்க போறேன். மத்தேயு 17:7. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். ஹல்லேலூயா. இவன் பயப்படுறான் இயேசுநாதர் கூட இருக்கும்போது. ஹல்லேலூயா. வாங்கடா மறுரூபமலைக்கு போவோம், அங்க எலியாவையும் மோசையும் காட்டுன்னு கூட்டு போயிருக்காரு. அவங்க வந்த போன இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்மளும் சில நேரம் இயேசு வராரா பேய் வராருன்னே தெரியாது. சில நேரம் தேவதூதன் வந்தா கூட நமக்கு பயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார். பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி காலைல கூட பேசிருப்பாரு, மத்தியானம் பேசிருப்பாரு, எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா சின்ன காய்ச்சல் வந்துச்சுன்னா போதும், ஹல்லேலூயா, பயம். ஆண்டவர் சொல்றா, பயப்படாத, திடன்கொள், நான் தான். பயத்தை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்னா என்னை உயிரோடு எழுப்புகிறவர் என் தேவன். மீகா 7:8. வேகமா வாசிங்க, முடிக்க போகிறேன். மீகா 7:8 கடைசியாக வாசிங்க. மீகா 7:8. என் சத்துருவே சந்தோஷப்படாத. வேதம் அப்படிதான் சொல்ற. என் சத்துருவே. யார் சத்துரு? என் சத்துருவே. வியாதி என்கிற சத்துருவே, பிரிவினை என்கிற சத்துருவே, பொறாமை என்கிற சத்துருவே, கோல் சொல்லுகிற என்கிற சத்துருவே, என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்னா என்னை தூக்கி எடுக்கிறவர் ஒரு உண்டு. ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கா? அவர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஆகவே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் விசுவாசமும் வீணாக இருக்கும், நாங்கள் இன்னும் பாவங்களிலே மரித்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் விழுந்தாலும் என்னை தூக்கி எடுக்க சொல்லுங்க. நான் விழுந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாதடா சாத்தானே. நான் விழுந்தா கூட என்னை தூக்கி எடுக்க என் மீட்பர் உண்டு, என் மீட்பர் உண்டு, என் மீட்பர் உண்டு, என் மேய்ப்பர் உண்டு, என் மீட்பர். அல்லேலூயா. முடிஞ்சு, முடிந்தது. அல்லேலூயா. எது முடிந்தது? பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். நீ பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா பயத்தை விட்டு 5 தான் வந்திருக்கு. படுக்கை. அல்லேலூயா. சாக தண்டிக்கும் இருதயத்திலிருந்து விலகக்கூடாது. அல்லேலூயா. இது ஜீவனுள்ள தேவன்
இந்த 12வது வருஷத்துல உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீ தேசத்தை சுதந்தரிக்க போகிறாய். தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக நீ விட வேண்டிய சில காரியங்களை நீ விட்டுத்தான் ஆகலாம். ஏன்னா நீ தேசத்தை சுதந்தரிக்க மாத்திரமல்ல, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுந்திரு யோசுவாவே, எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் கையில் தேசத்தை கொடுக்க போகிறார். இந்த தேசத்துடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நீ நினைத்திருக்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் போட போகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. நீங்கள் குறுகி போவது இல்லை. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you all. Hallelujah.